வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவும் மீனாவும் பெட்ல உட்கார்ந்துருக்காங்க. பார்வதி ஆண்டி சொன்ன எல்லா விஷயத்தையும் மீனா முத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. வீட்ல எல்லாரும் தூங்கிட்டே இருக்காங்க. முத்து யோசிச்சுட்டே இருக்கா. அவங்க கையில கைய வைக்கிறாங்க மீனா. அப்ப பார்லர் அம்மா நகைய வித்து 2,00,000 பார்வதி ஆண்டி கிட்ட குடுத்துச்சா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆமாங்க, பார்வதி ஆண்டியே தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, இது எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு முத்து மறுபடியும் யோசிக்கிறாரு. என் மேல தேவையில்லாம திருட்டு பழி வந்துருச்சுல்ல, அது போகணும். அதுவும் இல்லாம வீட்ல சண்டை இல்லாம எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னு இப்படி பண்ணுனாங்களாங்கிறாங்க மீனா. கேக்குறவன் கேனையனா இருந்தா சிவப்பு கலர் யானை 12சி பஸ்ல ஏறி போகுதுன்னு சொல்லுவாங்களான்னு முத்து சொல்றாரு. ஆ, எது? இது என்ன பழமொழியா அப்படின்னு திகைச்சு போய் கேக்குறாங்க மீனா. இப்படிலாம் சொன்னா நம்ப முடியாதுல்ல. அப்படிதான் இருக்குது பார்லரமா உனக்கு நல்லது பண்ணுச்சுன்னு சொல்றத கேக்குறப்ப. கொஞ்சமாவது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஒருவேளை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராம இருக்கட்டும்னு கூட அவங்க இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல மீனா சந்தேகமா கேக்குறாங்க. எத்தனையோ சண்டை வீட்ல வந்திருக்கா. அப்பெல்லாம் எதுவுமே பண்ணாம நோ என்ட்ரி போர்டு மாதிரி அப்படியே அசையாம தானே நின்னுச்சு. இப்ப மட்டும் என்ன குடும்பத்து மேல அக்கறை. இதுல வேற ஏதோ உள்குத்து இருக்குங்கிறாரு முத்து. வேற என்னங்க இருக்க போகுதுன்னு மீனா தெரியாம கேக்குறாங்க. இப்ப நான் ஒரு இடத்துல ஒரு பொருளை எடுக்கிறேன்னு வையி, அத யாருக்கும் தெரியாம எடுக்கிறேன். இப்ப நான் அதுல மாட்டிக்க போறேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு முத்து கேக்கு. தெரியலையேங்கிறாங்க மீனா. நான் மாட்ட போறேன்னு தெரிஞ்சா நான் எடுத்த பொருளை நானே கொண்டு போய் வச்சிருவேன் அதானே அப்படின்னு முத்து சொல்ல, என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிறாங்க மீனா. சரி அத விடு, இதுல வேற ஏதோ பெரிய விஷயம் இருக்கு மீனா. நீ பார்லர் அம்மாவா பாவம் பாக்குற. ஆனா உன்னை மாதிரி பாவம் பாக்குற அளவுக்குலாம் அந்த அம்மாவுக்கு இறக்க குணம்லாம் கிடையாது. அது வேற எதுக்கோ இத பண்ணிருக்கு. 2,00,000 கொண்டு போய் குடுக்குற அளவுக்குலாம் அதுக்கு ஒண்ணும் நல்ல மனசெல்லாம் கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல, அப்புறம் ஏங்க குடுக்கணும்னு கேக்குறாங்க மீனா. அதான் யோசிக்கிறேன். நீ உதவின்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. நீ ஏதோ கேட்ட அதனால செஞ்சுச்சுன்னு சொல்லலாம். ஆனா வாலண்டியரா வந்து வண்டியில ஏறுதுன்னா, அதுல ஏதோ வில்லங்க இருக்குங்கிறாரு முத்து. நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக கூட அவங்க பண்ணியிருக்கலாம்லன்னு மீனா கேக்குறாங்க. மீனா, நான் தான் சொல்றேன்ல, அந்த ஓடுகாலியும் பார்லர் அம்மாவும் அவங்க நல்லத மட்டும் தான் யோசிப்பாங்க. குடும்பத்தோட நல்லதுக்காகலாம் யோசிக்கிறவங்கலாம் கிடையாது மீனா. இதுக்குள்ள அதோட சுயநலம் ஏதோ இருக்கு. அத என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கப்ப அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு நம்பர் என்ன வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற முத்து கால் அட்டன் பண்ணி, நான் முத்து தான் பேசுறேன். ஆ, கன்னடாக்காரம்மா நீங்களா? சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? அடுத்த வாரம் வர்றீங்களா? ஓகே மேடம், நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க. நான் ஏர்போர்ட் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். 3 நாளைக்கு நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேங்க மேடம். நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க. ஓகே மேடம் அப்படின்னு ஒரே உற்சாகமா பேசி முடிச்சுட்டு போன வைக்க, யாருங்கன்னு மீனா கேக்குறாங்க. இது கன்னடால இருந்து வந்த சவாரி மீனா. ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோம்ல உன் பைக் மாட்டின அன்னைக்கு. அன்னைக்கு சொன்னேன்ல அவங்க தான். நம்ம காரை புக் பண்ணியிருக்காங்க. பணம் கன்ஃபார்ம்ங்கிறாரு முத்து. சரி இருங்க, நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன்னு மீனா இறங்க. இரு இரு இரு, அந்த பார்லர் அம்மா எதுக்கு பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு முத்து யோசிச்சுட்டே கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச காரணத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்களே யோசிச்சுக்கோங்க, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன்னு கிளம்புறாங்க மீனா. முத்து யோசிச்சுட்டே இருக்காரு. மறுநாள் பொழுது விடிஞ்சிருது. மீனா சமையல் பண்ணிட்டு இருக்க. ஹாய் மீனான்னு சொல்லிக்கிட்டு ஸ்ருதி கிச்சனுக்குள்ள வர்றாங்க. வாங்க ஸ்ருதி, கொஞ்ச நேரத்துல இட்லி ரெடி பண்ணிருவேன், சாப்பிட்டுட்டு போங்கன்னு மீனா சொல்றாங்க. எனக்கு இட்லி எல்லாம் வேணாம் மீனா. எனக்கு ஒரே ஒரு ஆம்லெட் போட்டு தரீங்களா? அதுல கொஞ்சம் ஜீரகம், மிளகு, மஞ்சத்தூள், வெங்காயம் இதெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லிய பொடியா நறுக்கி அதையும் போடுங்க. இதையெல்லாம் நல்லா போட்டு கலக்கி தேங்காய் எண்ணெய் ஊத்தி பண்ணி தரீங்களான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அவங்க சொல்றத ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க மீனா, அப்போ உங்களுக்கு ஆம்லெட் போட தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு எங்க தெரியும், இது ரவியோட ரெசிபி. ஆனா டேஸ்டா இருக்குங்கிறாங்க ஸ்ருதி. ஏங்க இட்லி சுட போறேன், அதை சாப்பிடுங்கன்னு மீனா மறுபடியும் சொல்ல, இல்ல இல்ல வேண்டாம், நான் இனிமே சாப்பாடெல்லாம் குறைச்சிக்க போறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏன்னு கேக்குறாங்க மீனா. கொஞ்சம் வெயிட் போட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் வருத்தமா சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கரெக்டா இருக்கீங்கங்கிறாங்க மீனா. இல்ல மீனா, நேத்து ரவி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பூசணிக்கான்னு திட்டிட்டான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயோ அவரு சும்மா சொல்லியிருப்பாருங்க அப்படின்னு மீனா சிரிச்சுட்டே சொல்றாங்க. இல்லங்க, எனக்கே தெரியுது நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன். இனிமே டயட் இருந்து ஒர்க் அவுட் பண்ணணும். வெயிட்ட குறைச்சிட்டு அவங்கிட்ட பேசிக்கிறேன்னு வருத்தத்தோட சொல்றாங்க ஸ்ருதி. மீனா சிரிச்சுக்கிட்டே திரும்பி வேலையை பார்க்க ஆரம்பிக்க வாட்டர் பாட்டில் உள்ள ரோகிணி வர்றாங்க. வாங்க ரோகிணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் ரெடி ஆயிரும், சாப்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு மீனா சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, நானே உங்களுக்கு நன்றி சொல்லலாம்னு இருந்தேன்னு மீனா சொல்ல, எதுக்கு அப்படின்னு ரோஹிணி கேட்டுக்கிட்டே தண்ணிய குடிக்கிறாங்க. இல்ல, நீங்க தான் தாலியை வித்து பார்வதி ஆண்டிட்ட 2,00,000 கொடுத்தீங்கன்னு தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல, குடிச்சிட்டு இருக்க தண்ணி அப்படியே பொறையேறிடுது ரோஹிணிக்கு.
ரோகிணி பாத்து பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி. மீனா இவங்க ஏன் இப்படி நடந்துட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தண்ணிய குடிச்சு முடிச்சுட்டு ரோகிணி கேக்குறாங்க. பார்வதி ஆண்டி தானே மீனா சொல்ல, அந்த ஆண்டி சரியான ஓட்ட வாய் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிற ரோகிணி, இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு பார்வதி ஆண்டி கிட்ட சொல்லி இருந்தேன். அவங்க எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு ரோகிணி கொஞ்சம் சங்கடமா கேட்க, ஸ்ருதி சிரின்னு சிரிக்கிறாங்க. மீனா ரோகிணி 2 பேருமே புரியாம ஸ்ருதிய பாக்குறாங்க. ஏன் ஸ்ருதி சிரிக்கிறீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க, இல்ல நான் ஒரு சைக்காலஜி ஃபேக்ட் படிச்சேன். ஒரு பொண்ணுகிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு அத யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னா அத 45 ஹவர்ஸ்ல யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்களாம். இல்லனா அவங்களால தூங்கவே முடியாதாம். அது கரெக்ட்டா தானே இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஸ்ருதி. கரெக்ட் தான். அதுவும் பார்வதி ஆண்டியால எதையும் சொல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. நீங்க ஏன் ரோகிணி ஆண்டி கிட்ட பணம் கொடுத்தீங்க? நான் அந்த பணத்தை எடுக்கல. அது என் மனசாட்சிக்கு தெரியும். ஆனா என் மேல பழி இருக்கு. குடும்பத்திலயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால பணம் தொலைல. வீட்ல தான் பணம் இருந்துச்சுன்னு சொல்லி அத்தை கிட்ட குடுக்க சொல்லி பார்வதி ஆண்டி கிட்ட குடுத்திருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அப்பா ஒரு வார்த்தை மாறாம அப்படியே சொல்லியிருக்காங்க பார்வதி ஆண்டி அப்படின்னு ரோகிணி தனக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. நான் அந்த பணத்தை எடுக்கல. ஆனா என் மேல இருக்க அந்த பழி போகணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் ரோகிணி அப்படின்னு மீனா சொல்ல, மீனா இருங்க இருங்க அப்படின்னு சொல்ற ஸ்ருதி, ரோகிணி நீங்க குடுத்த பணத்தை தான் பார்வதி ஆண்டி இவங்க கிட்ட குடுத்திருக்காங்க. அப்ப தொலைஞ்சு போன 2 லட்சம் எங்க போச்சு? அதை யார் எடுத்ததுன்னு ஸ்ருதி ரோகிணிய பார்த்து கேக்குறாங்க. இவ ஒருத்தி டிடெக்டிவ் மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்னு அதுக்கும் யோசிச்சுட்டே நிக்கிறாங்க ரோகிணி. மீனா கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாங்கன்னு தெரியும். இவங்க மேல பழிய போட்டாங்க. அங்கிள் கூட கேட்டாரு பாத்தீங்களா, இதே ரோகிணியோ ஸ்ருதியோ எடுத்திருந்தா நீ என்ன பண்ணிருப்பன்னு. ஒருத்தவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்றத வச்சுதான் இந்த சொசைட்டி அவங்க கேரக்டரை எடை போடுது. சரி, ஆனா அந்த 2 லட்சத்தை யார் எடுத்திருப்பா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அது வரைக்கும் அமைதியா இருந்த ரோகிணி, அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, ஸ்ருதி மீனாவை பாக்குறாங்க. மீனா ஸ்ருதிய பாக்குறாங்க. ஆக்சுவலா இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. அந்த டைம்ல பார்வதி ஆண்டி வீட்டுக்கு யார் யார் வந்தாங்கன்னு லிஸ்ட் எடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரோகிணி தன்னோட திருட்டு மொழிய கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு, ஸ்ருதி இப்படி பிரச்சனை வளர்ந்துகிட்டே போக வேணான்னு தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். அட்லீஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சா நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு அமைதி இருக்கும்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த 2 லட்சத்தை யார் எடுத்திருப்பா அத கண்டுபிடிக்கணும்ல. நான் வேணா பார்வதி ஆண்டி கிட்ட பேசி அந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு யார் யார் வந்தான்னு நோட் பண்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி இதெல்லாம் எதுக்கு? அப்புறம் நான் தான் பணம் கொடுத்தேன்னு ஆன்ட்டிக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சா அப்புறம் மீனாவை தான் ஏதாவது சொல்லுவாங்க. திரும்பவும் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் தேவையா? எப்படியும் அது ஆன்ட்டி மீனாவுக்கு கொடுக்க வேண்டிய காசு தானே. அத நான் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான். இத இப்படியே விட்டுறலாம் ஸ்ருதி. அதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போயிட்டாங்களான்னு எட்டி பாக்குற ஸ்ருதி யோசிச்சுட்டு இருக்க. என்ன ஸ்ருதி யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க மீனா. இல்ல எல்லாமே புதுசா இருக்கு. ரோஹிணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ற கேரக்டர் இல்ல. உங்க மேல பழி விழுந்தா அவங்களுக்கு என்ன? இப்ப அவங்களுக்கு 2 lakhs லாஸ் ஆயிருக்கு. அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு ஸ்ருதி கேக்குறாங்க. இதையே தாங்க அவரும் சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்ல, எஸ் சம்திங் ஃபிஷிங்கிறாங்க ஒரு ஸ்ருதி. அப்படின்னு மீனா கேட்க, இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எனக்கும் அதே சந்தேகம் தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி இத பத்தி நாம அப்புறமா பேசலாம். நீங்க ஆம்லெட் போட்டு கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்படின்னு ஸ்ருதி யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்த செகண்ட் முத்து மீனான்னு கூப்பிட்டுட்டே வராரு. வாங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு எடுத்து வைக்கட்டுமா? ஸ்ருதிக்கு ஆம்லெட் போடு, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க. மீனா அதெல்லாம் விடு, அந்த பார்லர் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொன்னியா அப்படின்னு முத்து கேட்க, ஓடி போய் எங்கேயாவது இருக்காங்களான்னு பாத்துக்கிறாங்க மீனா. அதான் நேத்து எப்படி பேசணும் என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி அவங்க கிட்ட பேசினேன், தேங்க்ஸ் சொன்னேங்கிறாங்க மீனா. முகம் எப்படி இருந்துச்சுன்னு முத்து கேட்க, அது சம்திங் ஃபிஷி அப்படிங்கிறாங்க மீனா. என்னது மீனா மீன் குழம்பு வைக்க சொல்லிச்சா அப்படின்னு முத்து கேட்க, ஏங்க இல்லங்க அப்படின்னா ஏதோ மர்மம் இருக்குன்னு இங்கிலீஷ்ல அர்த்தமா ஸ்ருதி சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஃபிஷ்னா மீன் தானே, அது எப்படி மர்மமாகும்? அந்த வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போற அவசரத்துல எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். சரி அதை விடு, இந்த பார்லர் அம்மா இருக்குல்லன்னு முத்து ஆரம்பிக்க, கொஞ்சம் மெதுவா அப்படின்னு முத்துவா அடக்குறாங்க மீனா. இல்ல அந்த பார்லர் அம்மாவோட நடவடிக்கை பேச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டு சுத்துற மாதிரியே தோணுது அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க ஸ்ருதி கூட இதையே தான் சொன்னாங்க. உங்களுக்கு ஏன் ரோஹிணி ஹெல்ப் பண்ணணும், அவங்க அப்படி செய்ய மாட்டாங்களேன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதையே தான் நானும் சொல்றேன். இந்த பார்லர் அம்மா இந்த வீட்ல மனோஜ் தவிர யாருக்கும் நல்லது பண்ணாது. ஏன் எங்க அம்மாவுக்கு கூட செய்யாது. அது பயங்கரமான கேடி. ஆனா அது உனக்குன்னு பண்ணிருக்குன்னா அது நீ சொன்ன மாதிரி ஃபிஷி ஃபிஷி தான் அப்படின்னு முத்து சொல்ல, இப்ப மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன மர்மமா இருக்கும் அப்படின்னு கேக்க,
மீனா, இப்போ ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணினா, அந்த தப்பு வெளிய தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி கரெக்ட் பண்ண பாப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையா கூட இருக்கலாம்ல? அந்த பார்லர் அம்மா விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு நெறைய டவுட் இருக்குது. மலேசியா, அந்த மலேசியா மாமா, ஜெயில்ல இருக்க அவங்க அப்பா, அப்படின்னு என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்குது. அது லைஃப்ல ஏதோ ஒரு மர்மம் புதைஞ்சிருக்குது. சீக்கிரமா அத தூர்வாரி வெளியில எடுக்கிறேன். அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஷோரூம்ல ரோகிணி ஃபைலோட வந்து ஒரு சேர்ல உட்கார, ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருந்த மனோஜ் ரோகிணி பக்கத்துல வந்து உட்கார்றாரு. என்ன அப்படி பாக்குறேன்னு ரோகிணி மனோஜ் கேட்க, இல்ல அம்மாவுக்கு காசு கொடுக்கணும்னு நீ தாலியை வித்துட்ட, இப்ப கவரிங் போட்டிருக்க, சீக்கிரமா உனக்கு தாலி செயின் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதான் நீ இருக்கல்ல, எனக்கு நகை மேல எல்லாம் பெரிய ஆசை இல்ல மனோஜ், எனக்கு உன் கூட இருந்தா போதும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, என் மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்க, நான் உன்னை நல்லா பாத்துக்கணும்ல, நாமளும் லைஃப்ல பெரிய ஆள் ஆகணும் ரோகிணி, சீக்கிரம் பிசினஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதான் சந்தோஷி சார் ஆர்டர்லாம் கிடைச்சு நம்ம நல்லா தானே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. ஓகே தான், ஆனா ப்ராஃபிட் என்ன வரும் என்ன ஏதுன்னு தெரியலையே, பாக்கலாங்கிறாரு மனோஜ். அப்போ திருஷ்டி படமெல்லாம் விக்கிற ஒரு சாமியார் ஸ்டோரூம்குள்ள வர்றாரு. ஒரு பெரிய பேனர் மாதிரி வச்சிருக்கத கொண்டு வந்து உள்ளர வைக்க, அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஸ்டாண்டு மாதிரி நிக்குது. வச்சுட்டு மனோஜ் கிட்ட வரவர், வணக்கம் சாமி அப்படின்னு சொல்றாரு. என்னங்க சாம்பிராணி புகை போட வந்தீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்ல சாமி உங்க மேல இருக்க கண்ணை எடுக்க வந்தேங்கிறாரு அவரு. எது, கண் எடுக்க வந்தீங்களா அப்படின்னு மனோஜ் ஒரு மாதிரி திகைப்பா கேட்க, ஆமாங்க சாமி, இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கீங்க, கூட்டம் அமோகமா இருக்கு, இத பார்த்து உங்க மேலயும் உங்க கடை மேலயும் எவ்வளவு கண்ணு படும், எவ்வளவு திருஷ்டி படும், அதெல்லாம் எடுக்க வேண்டாமா அப்படின்னு அவரு சொல்ல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேங்கிறாரு மனோஜ். என்கிட்ட திருஷ்டி கழிக்கிற ஒரு படம் இருக்கு, அத வாங்கி உங்க கடையில வச்சீங்கன்னா எந்த திருஷ்டியும் படாது சாமி, மகா சக்தி வாய்ந்த ஒரு அபூர்வ படம் இது, அத வச்சு கடையில வியாபாரம் செஞ்சீங்கன்னா திருஷ்டியும் கழிஞ்சு உங்களுக்கும் நல்லது நடக்கும், வியாபாரமும் அமோகமா நடக்கும் அப்படின்னு வந்தவர் சொல்ல, அதுவரையிலும் யோசனையா இருந்த மனோஜோட முகம் சந்தோஷத்துக்கு மாறிடுது. ரோகிணி, இப்பதான் கடை டெவலப்மெண்ட்ட பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், கரெக்டா அதையே அவரு சொல்றாரு பாரு அப்படின்னு சொல்ற மனோஜ். அப்படி என்னங்க போட்டோ அதுன்னு கேக்குறாரு வந்தவர்கிட்ட. வாசல்ல தான் வச்சிருக்கேன், இதோ எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஓடுறாரு அவரு. அவரு அந்த ஸ்டாண்டை தூக்கிட்டு உள்ளர வர்ற மனோஜ், ரோகிணி, ஸ்டாஃப்னு எல்லாருமே அத அப்படியே திகைச்சு போய் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. என்ன சாமி, என்ன படம் இது அப்படின்னு மனோஜ் மெதுவா கேட்க, கந்திருஷ்டி படம், உக்ர சுரோபினி படம், எல்லா அம்சங்களும் இருக்கிற படம் அப்படின்னு அவரு சொல்ல, இப்படி ஒரு படத்தை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. ஆந்திராவுல பிரிண்ட் ஆகி வருதுமா, இந்தியா முழுக்க போகுது, வடநாட்டுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுக்கு இப்பதான் வருது அப்படின்னு வந்தவரு சொல்ல, எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. ரோகிணி, இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ பவர் வர்ற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப நாளா இந்த படத்தை நான் கும்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் அப்படின்னு மனோஜ் ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதான் சாமி இந்த படத்தோட சிறப்பே அப்படின்னு அவர் சொல்ல, ஆனா முகம் கோவமா இருக்கே அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. அதான் உக்ர ஸ்வரூபினி அப்படின்னு அவரு சொல்ல, படத்தையே கூர்ந்து பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த ஸ்டாண்ட் பக்கத்துல போய் ஒரு போட்டோவை எடுக்கிற ரோகிணி அத பார்த்துட்டு, இது வரைஞ்ச படம் மாதிரி இல்ல, போட்டோ எடுத்த பீஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டுற மனோஜ் பாத்துக்கிட்டே இருக்காரு. இது நான் எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படின்னு யோசனையோட அதையே பாக்குற ரோகிணி, ஏய் மனோஜ், இது ஆன்ட்டி அப்படின்னு அதிர்ச்சியோட சொல்ல, அப்படின்னு ரோகிணி அதிர்ச்சியோட கத்த, ஆமாங்க, இந்த சாமியை அண்டி போறவங்களுக்கு நல்லதே நடக்குங்கிறாரு வந்தவரு. ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க அப்படின்னு திட்டுற ரோகிணி மனோஜ் கிட்ட திரும்பி, ஏய் இது ஆன்ட்டி உங்க அம்மாடா அப்படின்னு சொல்ல, போட்டோவை கையில வாங்கி இந்த டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் மாத்தி மாத்தி பாக்குறாரு மனோஜ். ஆமா இது அம்மாதான், இவங்க முகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. ஏய், ஒரு நாள் ஆன்ட்டி முகத்துல மாவெல்லாம் கொட்டுச்சுல்ல, அன்னைக்கு எடுத்த போட்டோன்னு நினைக்கிறேன், ஸ்ருதி கூட ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்சாலே அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஆமா கரெக்ட், யோ என்னையா இது, ஏன் அம்மாயா அப்படிங்கிறாரு மனோஜ். ஆமா சாமி, இந்த படம் எல்லாருக்கும் அம்மா மாதிரி தான் அப்படின்னு வந்தவர் சொல்ல, யோ எனக்கு இவங்க நிஜமான அம்மாய்யா, எங்க அம்மாவோட படம் இதுன்னு மனோஜ் சொல்றாரு. ஐயோ சாமி, இது கந்திருஷ்டி படம் சாமி, உக்ர சொரூபினி, விக்கிற எனக்கு தெரியாதா அப்படின்னு வந்தவர் சொல்ல, எத்தனை பேர்கிட்டயா வித்திருக்கன்னு மனோஜ் கேக்குறாரு. கொஞ்ச நாளா இந்த கந்திருஷ்டி படம் நல்லா விக்குது சாமி, அவ்வளவு சக்தி இந்த படத்துக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. யோ இது என் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன் சும்மா அப்படின்னு கோவத்தோட பக்கத்துல போற மனோஜ், இந்த படம் உனக்கு எங்கேயா கிடைச்சதுன்னு கேக்குறாரு. விஜயவாடால இருந்து வருது சாமிங்கிறாரு அவரு. ஐயோ மனோஜ், பாத்தியா ஆந்திராவுக்கு போய் ஃபேமஸ் ஆகி நம்ம ஊருக்கு வந்திருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல, பின்னாடி நிக்கிற ஸ்டாஃப பார்த்து,
டேய் இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போடா போங்கடா எல்லாரும் போய் வேலைய பாருங்க போங்க. அப்படின்னு விரட்டி விடுற மனோஜ் எவ்வளவுக்கு விக்கிறேன்னு அவர்கிட்ட கேக்குறாரு. 200 தான் சாமி அப்படிங்கிறாரு வந்தவர். படம் இவ்வளவுதானா இன்னும் இருக்கான்னு கேட்க, இவ்வளவுதான் சாமி இதெல்லாம் வித்ததுக்கு அப்புறம் ஆர்டர் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு வந்தவர் சொல்ல, எல்லா படத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு பணத்தை எடுக்க, அவ்வளவு திருஷ்டியா சாமி? அப்ப நம்ம கடை ஃபுல்லா மாட்டி வைங்க சாமி அப்படின்னு வந்தவர் சொல்லிட்டு இருக்காரு. ரோகிணி மனோஜ புடிச்சு கொஞ்சம் தள்ளி இழுக்குறாங்க. இப்ப எதுக்கு இது எல்லாத்தையும் வாங்குற அப்படின்னு ரோகிணி கேட்க, பின்ன அம்மா படத்தை கூவி கூவி வித்துட்டு இருக்கான் எப்படி விட முடியும்? எல்லா படத்தையும் குடியான்னு சொல்லிட்டு மனோஜ் மறுபடியும் பக்கத்துல போறாரு. மனோஜ் இந்தான்னு பணத்தை கொடுக்க, ரொம்ப மகிழ்ச்சி சாமி, இந்த கண்திருஷ்டி படம் எனக்கே அருள் புரியுது, இவளை தூக்கிட்டு சுத்துற எனக்கே நல்ல லாபம் அப்படின்னு அவரு சொல்ல, யோ நான் தான் சொல்றேன் இல்லையா இது என் அம்மா படம், இதுக்கு மேல இதை வாங்கி வித்தா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் போயா அப்படிங்கிறாரு மனோஜ். அவரு அப்படியே ஸ்டாண்டோட விட்டுட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தை ஊருக்குள்ள வித்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, மனோஜ் எப்படி ஆன்ட்டியோட படம் ஆந்திரா வரைக்கும் போய் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு ரோகிணி கேட்க, எல்லாம் அந்த முத்து பொண்டாட்டி பண்ண வேலையா தான் இருக்கும், அந்த முத்துவும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு கொஞ்சம் கூட நாக்கூசாம சொல்றாரு. நீ எதுக்கு எல்லாத்துக்கும் முத்துவையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ரோகிணி கேட்க, ஏய் அவன் செஞ்சாலும் செய்வான், இதெல்லாம் அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மனோஜ். மீனா ஒரு கடைக்குள்ள போயிட்டு வர, வெளியே புன்னகை மன்னன் நின்னுட்டு இருக்காரு பைக்ல. கோபமா அதிர்ச்சியுமா பாக்குற மீனா வண்டிக்கிட்ட வந்து ஏதோ மறைச்சு எடுக்கிறாங்க. என்ன கையில ஏதோ எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற முருகன் மெதுவா அவங்க கிட்ட நடந்து வர்றாரு. மீனா இந்த பக்கமா அந்த பக்கமா பார்த்துட்டு முருகனை நோக்கி வர்றாங்க. என்ன நாம அவங்ககிட்ட போறதுக்கு விட அவங்க நம்ம நோக்கி வர்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 4 எட்டு முன்னாடி வர்றவரு அப்படியே நின்னுறாரு. ஆனா மீனா நிக்காம அவங்க பக்கம் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அண்ணன் தான் ஏதாவது பிரச்சனைனா நிக்க வேணாம்னு சொல்லியிருக்காரே, அப்ப கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிற முருகன் வண்டி எடுத்துட்டு சர்ருன்னு கிளம்பிடுறாரு. போற முருகனை பார்த்து பயந்து ஓடிட்டான் அப்படின்னு நினைக்கிற மீனா மறுபடியும் வந்து வண்டியிலேயே பெப்பர் ஸ்ப்ரே வைக்கிறாங்க. அவங்களுக்கு கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ போச்சு. அக்கா அக்கான்னு சத்தம் கேக்குது. மீனா திரும்பி பார்க்க, ஆனா ஆட்டோவை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சீதா இறங்கி ஓடி வர்றாங்க. அக்கா நீ என்னக்கா பண்ற இங்கன்னு சீதா கேட்க, நான் இந்த கடைக்கு பூ கொடுக்க வந்தேன், நீ என்ன பண்றேன்னு கேக்குறாங்க மீனா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு சீதா சொல்ல, மீனா இந்த பக்கமா அந்த பக்கமா ரோட்டை பாக்குறாங்க. என்னாச்சுக்கா டென்ஷனா இருக்க அப்படின்னு சீதா கேட்க, ஒண்ணும் இல்ல சீதா, அம்மா நீ வேலைக்கு போகும்போது யாராவது உன்னை ஃபாலோ பண்ணா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு மீனா கேட்க, என்ன இப்படி கேக்குறேன்னு கேக்குறாங்க சீதா. சொல்லு சீதா, யாராவது ஒருத்தர் உன் பின்னாடி வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு மீனா கேட்க, என்ன பண்ணுவேன், நேரா அவன்கிட்ட போய் எதுக்கு ஃபாலோ பண்ற என்ன வேணும்னு கேட்டிருப்பேன். அவன் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோயேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி லவ் கிவன்லாம் பின்னாடி வராதுன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க. ச்சே எனக்கு இது தோணாம போச்சே அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கா சொல்ற, உன்னை யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு சீதா கேக்குறாங்க. ஆமாண்டி கொஞ்ச நாளா ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல, அடக்க முடியாம சிரிக்கிறாங்க சீதா. ஏய் என்ன சிரிக்கிற, என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா, எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா அப்படின்னு மீனா கொஞ்சம் கோவத்தோட கேட்க, என்னக்கா நீ இதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ அப்படின்னு சீதா கேக்குறாங்க. தெரியலடி, திடீர்னு ஒருத்தன் இப்படி என் பின்னாடி வரும்போது எனக்கு பயமாயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்றாங்க. மாமா கிட்ட சொல்லி இருந்தா அந்த 2 போடு போட்டிருப்பாரு இல்லங்கிறாங்க சீதா. அதெல்லாம் சொன்னேன், அவர்தான் கையில பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோ, அவன் வந்தா மூஞ்சிலேயே அடிச்சு விடுன்னு சொன்னாரு அப்படிங்கிற மீனா வண்டிக்கிட்ட போய் எடுத்துட்டு வந்து இதோ இதான்னு காமிக்கிறாங்க. இப்ப கூட அவன் இங்க வந்தா நான் இதை எடுத்து அவன் மூஞ்சில அடிக்கலான்னு தான் போனேன், அதுக்குள்ள பயந்து ஓடிட்டான், ஆனா திரும்ப வந்தா என்ன பண்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு மீனா சொல்றாங்க. அக்கா இதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, அவன் ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சு ஃபாலோ பண்ணிருப்பான், அவன் வந்தா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லு, அவனே ஓடிடுவாங்கறாங்க சீதா. அப்படியே நீ சொல்லி அவன் கேட்கலன்னா மாமா வர சொல்லு, அவரு ஊரை விட்டே விரட்டிடுவாருங்கிறாரு சீதா. எதுக்குடி, அவர் தேவையில்லாம அடிதடிக்கெல்லாம் போவாரு, அப்புறம் அவன் வந்தா நானே பாத்துக்கிறேன் விடு, வீட்டுக்கு தானே போற வா நானே விட்டுறேங்கிறாங்க மீனா. சரின்னு சீதா ரெடியாக, இந்த விஷயம் எதையுமே அம்மா கிட்ட சொல்லிடாத ஓகேவான்னு மீனா கேக்குறாங்க. நான் ஆட்டோவை கட் பண்ணிட்டு வரேன் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற சீதா அந்த பக்கம் போயிடுறாங்க. கார் ஷெட்ல முத்து சவாரியே வரல. செல்வம் எங்க போனானு கார்த்திகிட்ட முத்து கேட்டுட்டு இருக்காரு. கால் பண்ணா முடிச்சுட்டு இங்கதான் வர்றேன்னு சொன்னானு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. சார் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. என்னங்க சொல்லுங்கன்னு முத்து கேட்க, பஞ்சர் எங்க ஒட்டுவாங்கன்னு வந்தவர் கேக்குறாரு. டயர் டியூப்ல எங்க பஞ்சர் இருக்கோ அங்கதான் ஒட்டுவாங்கன்னு நக்கலா சொல்றாரு முத்து. என்னங்க சார் இப்படி கிண்டல் பண்றீங்க, உங்க சொந்த ஊர் எதுங்க சார்னு கேக்குறாரு அவரு. கார்த்திய திரும்பி பாக்குற முத்து, சொந்தமா ஊர் வச்சுக்கிற அளவுக்குலாம் வசதி இல்ல, சொந்தமா வீடுதான் இருக்கு, அதுவும் அம்மாவோட வீடுங்கிறாரு முத்து. சார் கலாய்க்காதீங்க, என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, எங்க பஞ்சர் போடுவாங்கன்னு கேக்குறாரு அவரு நொந்து போய். இடையில தான் முத்து சொல்ல, அந்த கடை தான் எங்க இருக்கு சொல்லுங்க சார்னு அவரு கேட்க, இதை தானே நீங்க முதல்ல கேட்டிருக்கணும், பஞ்சர் ஓட்டுற கடை எங்க இருக்குன்னு.
அப்படின்னு முத்து சொல்ல கேட்டிருந்தா ரோட்டு மேல இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. அவசரமா போகணுங்க சார்ன்னு கெஞ்சலா கேக்குறாரு அவரு. இப்படியே நேரா போனீங்கன்னா ஒரு மெயின் ரோடு வரும். அதுல ரைட் எடுங்க. ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். சரியா? அது பக்கத்திலேயே பஞ்சர் கடை இருக்கும். அங்க போடுங்கங்கிறாரு முத்து. நான் கேட்ட உடனே சொல்லியிருந்தா இந்நேரம் நான் போயிருப்பேனேங்க சார்ங்கிறாரு அவரு. நீங்க தான் போகணும். நானா போக முடியும்னு முத்து கேட்க, ஐயையோ! ஆரம்பிச்சுட்டாரு. ஆள விடுங்க சாமின்னு அவரு பைக்க தள்ளிட்டு ஓடியே போயிடுறாரு. தினேஷும் கார்த்திக்கும் விழுந்து விழுந்து சிரிக்க முத்துவும் சிரிச்சுக்கிட்டே திரும்பி வர்றாரு. ஒரு வழி கேட்டதுக்காடா இப்படி வச்சு செய்யற அப்படின்னு கேட்க, விடுடா நமக்கு ஒரு என்டர்டெயின் வேணுமில்லடா அப்படின்னு முத்து சொல்ல 3 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவுல அந்த ஆள் கொண்டு வந்து வச்சு கண்திருஷ்டி படத்தை வச்சு மாலை போட்டுட்டு இருக்காரு அவங்க ஸ்டாஃப். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பதறி அடிச்சுட்டு மனோஜ் கேட்க, சார் கண்திருஷ்டி படத்துக்கு பூ வச்சிட்டு இருக்கேங்க சார்ன்னு அவரு சொல்றாரு. அப்படியே மாலையும் போட்டுற வேண்டியதானே, ஆரத்தியும் எடுத்துட வேண்டியதானேன்னு மனோஜ் கேக்குறாரு. "சரியாங்க சார், இதோ போய் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஸ்டாஃப் திரும்ப, ஏய் 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 முதல்ல அந்த போட்டோ எடுன்னு அவரை புடிச்சு சொல்றாரு மனோஜ். ஏன் சார் இதோட சக்தியை பத்தி வெளியே நல்லா பேசிக்கிறாங்களே, அதுவும் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க சார் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்லிட்டு இருக்காரு. மனோஜுக்கு போன் வருது. இந்த பார் சந்தோஷி சார்னு ரோஹிணிட்ட காட்டிட்டு கால் ஆன் பண்ணி, சார் குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ சார்னு போன்ல பேசிட்டு, ஒரு குட் நியூஸ் சந்தோஷி சார் ப்ராஃபிட் 10 lakhs அனுப்பியிருக்காருன்னு ரோகிணியோட கையை பிடிச்சு சந்தோஷமா சொல்றாரு மனோஜ். உடனே நேரா அம்மாவோட போட்டோ கிட்ட போய் எல்லாம் இந்த போட்டோ வந்த நேரம் தான் அப்படின்னு அவரே அதுக்கு பூ வச்சு கும்பிட்டுட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.